ஹாய், நான் கனிலதா. இப்போ பாவைக்காய்க்கு பொரியல் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். 3 பாவைக்காய் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தோட்டத்தில் வீட்டில் வச்ச பாவைக்காய் தான். அதுக்காக ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 கிட்ட கிண்டிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி எடுத்து போட்டு அதையுமே நல்லா கிண்டி விட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடி நம்ம பாவைக்காவை நறுக்கி வச்சதை எடுத்து உள்ளே போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கான உள்ளதை பார்க்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மசாலா போடுவோம். மசாலாவுக்கு தேங்காய், சீரகம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் மசாலா. நான் வேறு எதுவும் போட மாட்டேன். காரத்துக்கு உள்ளேயே பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லோரும் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அந்த இதை மசாலா போட்டுக்கலாம். மசாலா இது பாருங்கள், இதுதான். கொஞ்சமாக நல்லா பரப்பரன்னு அரைச்சி வச்சுக்கணும். ரொம்பவும் மையாக அரைக்கக்கூடாது. மையாக அரைச்சா டேஸ்ட்டு மாறிடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் பாருங்கள். பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போதுமே ரெகுலராக பச்சையாக இருக்கிற பாகற்காய் தான் வச்சு சாப்பிடுவோம். இது டிஃப்ரெண்ட்டாக பழுத்திடிச்சு அதுதான் வச்சு நல்லாயிருக்கும்னு சொல்லி செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சாப்பாடு வச்சு எந்த குழம்புனாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். வேறு ஏதாட்டும் ஒரு வீடியோஸில் இது பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ட்ரை பண்ணுங்கள். பாய்.